Hello, guys. This is Ruben, and this is my new series, A Day in My Life as a aerospace engineering student in New Zealand. So this is day one. ஸோ இந்த சீரீஸில் மெயினாக என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னி, என்னோடய டயட் அண்ட் how I am building myself in my career அதெல்லாம் பார்ப்போம். In the sense, how I am starting my own startup in a new country and the process I am going through. ஸோ இதெல்லாம் பார்ப்போம். So maybe in future I can document my whole journey to New Zealand, but this is how I want to start my content creation. ஸோ இன்றைக்கி எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் 400 கிராம் சிக்கன் வந்து ஒரு இந்தியன் ஸ்பைசஸில் மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ நான் போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் லைக் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் கியூமன் பவுடர், ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் அண்ட் ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சிக்கன் லெக்ஸை வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு லைக் பவுலில் வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டால் லைக் ஹை ஹை ப்ரோட்டீன் லோ கேலரி சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். பிகாஸ் ஆயிலே நான் அதில் யூஸ் பண்ணல. இதுக்கு ரைஸ் அண்ட் கேர்டை வச்சு சைடில் ஒரு 150 கிராம்ஸ் ரைஸும் கேர்டும் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 hours ஸ்டடி செஷன், என்னோடய அசைன்மெண்ட்ஸ் டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சு ஆகணுன்னு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஜிம்முக்கு போகிறதுக்காக ரெடியானேன். ஸோ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூப் கிரியேட்டின், ஒரு பனானா, அப்புறம் ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் காஃபி பவுடர் போட்டு ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் குடிப்பேன். பட் என்னால் இந்தியாவில் புஷ் பண்ண அளவுக்கு இங்கே வந்து புஷ் பண்ண முடியலன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் லைக் I wanted to try some pre-workout. So after a lot of research and thinking, I thought of buying C4. ஸோ இன்னைக்கு ஜிம்மில் பேக் அண்ட் ட்ரைசப்ஸ் டே. ஒரு பேக்குக்கு 4 வேரியேஷன்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்க்கு 3 வேரியேஷன்ஸ் போட்டுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபெயிலியருக்கு புஷ் பண்ணிவிட்டு லைக் ஜிம் முடித்தோடனே க்ரோசரிஸ் வாங்க சூப்பர் மார்க்கெட் போனோம். ஸோ இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாமே செல்ஃப் செக் அவுட் தான். நீங்கள் எடுத்த க்ரோசரிஸை நீங்களே செக் அவுட் பண்ணிட்டு நீங்களே கேஷோ கார்ட்லேயோ பே பண்ணிட்டு எடுத்து வந்துக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு 4 டேஸ்க்கு தேவையான சிக்கனை வந்து வாங்கி ஸ்டாக் பண்ணிடலான்னு வாங்க போனேன். ஸோ நான் ஒரு நாளைக்கு 450 கிராம்ஸ் ஆஃப் ரா சிக்கன் எடுத்துப்பேன். அது இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு பேக்கெட்டில் வரும். ஸோ ஒரு பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து $7. ஷேக்கரே இல்லாமல் கிரியாட்டின்லாம் ட்ரை ஸ்க்ரூப் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வர வழியில் ஒரு சப்ளிமெண்ட் ஸ்டோர் போயிட்டு ஒரு புது ஷேக்கரும் ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டும் வாங்கினேன். வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஷேக்கரில் ஒரு ஸ்கூப் வே போட்டு, அந்த வேவோட பேர் நியூசிலாண்ட் வே, என்ஜி வே, இங்கே இருக்க பாப்புலரான பிராண்டு. அப்புறம் 2 hours ஒரு ஸ்டடி செஷனை போட்டு காலைல செஞ்சு வச்ச மிச்ச சிக்கனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 பிரெட் வச்சு மயோனீஸ் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு 2 eggs சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டே 1. டே 2வில் சந்திப்போம். பை ஐஸ்.